அபூ தல்ஹாவை பார்க்கல, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்க்கல, எழுத்த விட்டு அப்துல் ரஹ்மானை பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய இன்ன பிற சமுதாய மக்களை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க மறந்து விட்டோம், நபி அவர்களை பார்க்க மறந்து விட்டோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆடம்பரத்தில் உச்சகட்டத்தை இன்ன பிற மக்களையே அடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, அவர்களை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆடம்பரம் விண்ணை முட்டுகிறது. வீட்டு திருமணமா அது மாதிரி நடத்த முடியாதுப்பா, அது மாதிரி நடத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய திருமணங்கள் ஆடம்பரத்தினுடைய உச்சகட்டத்தை எட்டுகிறது. தெரிந்து கொள்ளுங்கள், இறைவன் எச்சரிக்கிறான், இறைவன் எச்சரிக்கிறான். ஆடம்பர திருமணத்தை, என்கிட்ட காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அதை நான் காட்டுவேன், என்னுடைய காசை நான் எப்படி செலவு பண்ணுவேன் என்று ஆடம்பரத்தில் திளைக்கக்கூடிய முஸ்லிம்களே, இறைவன் எச்சரிக்கிறான். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வானி ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கு தோழன். அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு தோழன் அல்ல, மூமின்களுக்கு தோழன் அல்ல, முஸ்லிம்களுக்கு தோழன் அல்ல, அவன் ஷைத்தானுக்கு தோழன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்ல அடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஆடம்பர திருமணமும் அழியும் பொருளாதாரமும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாக திருமணம் என்றாலேயே இந்த சமூகத்திலே மிகப்பெரிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம் என்பதை ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவர்களுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதனுடைய வெளிப்பாடாக நம்முடைய சமூகத்திலே பல்வேறு இடங்களிலே பேசப்படுகின்ற ஒரு முதுமொழி என்னவென்றால், வீட்டை கட்டிப்பார், திருமணத்தை முடித்துப்பார் என்று சொல்வார்கள். ஏனென்றால் வீடை கட்டி முடிப்பது என்பதும் ஒரு திருமணத்தை நடத்தி முடிப்பது என்பதும் மிகப்பெரிய சவாலான சேலஞ்சான ஒரு விஷயம். அவ்வளவு கஷ்டமான ஒரு சிரமமான ஒரு செயலாகத்தான் இந்த திருமணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வுகள் அனைத்துமே சமுதாயத்திலே அரங்கேறி கொண்டு இருப்பதை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆடம்பரமான இந்த திருமணங்கள் என்பது என்றைக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறதா என்றால், காலங்கள் செல்ல செல்ல திருமணங்களுடைய செலவினங்களும் அதனுடைய ஆடம்பரங்களும் கூடிக்கொண்டேதான் செல்கிறதே தவிர ஒரு இடத்திலேயும் திருமணத்தினுடைய செலவினங்கள் ஆடம்பரங்கள் குறைந்தபாடு இல்லை. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அன்றைக்கு ஆடம்பரமான திருமணத்தை நடத்தினார்கள். அந்த திருமணத்தை இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், இதுவோ ஆடம்பரம், இதுதான் எளிமையான திருமணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஏனென்றால் அன்றைக்கு நடந்த அந்த திருமணம், இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த திருமணம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் ஆடம்பரத்தினுடைய உச்சிக்கே சென்று கொண்டே இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்தியிலே நடைபெறுகின்ற இந்த திருமணம் என்பது இரவு நேரத்திலே நடத்துவார்கள். பெண் தரப்பை சார்ந்த ஒரு 50-100 பேர், ஒரு ஆண் தரப்பை மாப்பிள்ளையை சார்ந்தவர்கள் ஒரு 50-100 பேர், இவ்வளவு பேர் வருவாங்க. அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் திருமணம் நடக்கும் என்ற காரணத்தினால லைட்டுகளை கொண்டு வருவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்களை பறிக்கக்கூடிய இந்த லைட் அல்ல, பெட்ரோமாக்ஸ் லைட் என்று சொல்வார்களே அந்த லைட்டை கொண்டு வருவாங்க. அது ஒரு 3-4 இருக்கும். சில இடங்கள்ல டியூப் லைட்டையும் கொண்டு வருவாங்க. இவ்வளவுதான். ஒரு மாப்பிள்ளை வருவதற்கு ஒரு வேனை ரெடி பண்ணி இருப்பார்கள், ஒரு ஜீப்பை அலங்கரித்து கொண்டு வருவார்கள். இவ்வளவுதான். மொத்தத்தில் அந்த கல்யாணத்தில் வந்து போகக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை ஒரு 100-150 பேர், ஒரு 200 பேர், இவ்வளவுதான். அதுல செலவு செய்யப்படுகின்ற செலவினங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
இந்த லைட் செட்டிங், மாப்பிள்ளை வருவதற்குண்டான வாகனத்தில் சீரியல் லைட் போட்டிருப்பாங்க, அல்லது மக்கள் சென்று வருவதற்காக வேண்டி பெட்ரோமாக்ஸ் லைட்டை தூக்கிட்டு போவாங்க. இவ்வளவுதான். இது அன்றைக்கு மிகப்பெரிய திருமணமாக அன்றைக்கு பேசப்பட்டது. ஒரு செல்வந்தருடைய திருமணம் இப்படித்தான் நடக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உள்ள திருமணத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இஸ்லாமிய சமூகமும் இன்ன பிற சமூகமும் செய்யக்கூடிய அந்த திருமணத்தை நீங்கள் பாருங்கள். வானை வேடிக்கைக்காக வேண்டிய பல லட்சம் ரூபாய், சில இடங்களிலே கோடிக்கணக்கான ரூபாய் அதற்காக வேண்டிய செலவு செய்யப்படுகிறது. வான வேடிக்கை என்பதற்காக லைட் அலங்காரங்கள், பந்தல் அலங்காரங்கள், இவைகளுக்கெல்லாம் பல கோடி. இன்னும் சொல்ல போனால் நான் பெரிய கோடீஸ்வரன் என்று காட்டுவதற்காக வேண்டி ஹெலிபேடு, மிக பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்துவார்களே அதே போன்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமான பந்தல் ஏற்பாடுகள், விஐபிகள் வருவதற்கு என்று தனிப்பாதைகள், அவருடைய வாகனங்களை நிப்பாட்டுவதற்கு தனிப்பாதைகள், ஒருவர் ஹெலிகாப்டரில் வருவார் என்றால் அதற்கு வசதியாக ஹெலிபேடுகள். இப்படி இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த திருமணத்தினுடைய ஆடம்பரத்திற்கு ஒரு எல்லையே இல்லாத அளவிற்கு மிக பயங்கரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை சமூகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை, பொய்யாக சொல்லவில்லை, அல்லது கூடுதல் குறைவான தகவல்களை சொல்லவில்லை. யூடியூப் சேனல் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைதளங்களிலே நீங்கள் அடித்து பார்த்தீர்கள் என்றால், அதிலே தேடி பார்த்தீர்கள் என்றால், இந்த திருமண விழாக்கள் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகள் அவ்வளவு வரும். இது எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எங்கே இந்த திருமண நிகழ்வுகள் போய்கொண்டு இருக்கிறது? மாப்பிள்ளையும் பொண்ணும் ஸ்டேஜில் உட்கார்ந்து டான்ஸ் ஆடணும் இருக்கா? மாப்பிள்ளையும் பொண்ணும் ஸ்டேஜில் அந்த திருமண மணமேடையில் உட்கார்ந்து டான்ஸ் ஆடணும். இது எல்லாவற்றையும் தாண்டி மாப்பிள்ளையை கூட்டு வரும்போது டான்ஸ் ஆடுவதற்கு டான்ஸ் குரூப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பெண்கள் அந்த மணப்பெண்ணை அழைத்து வருகின்ற பொழுது அதற்காக வேண்டி டான்ஸ் ஆடக்கூடிய குரூப், இது எல்லாம் இப்ப போயிட்டே இருக்குது. இது எங்கோ நடக்கிறது, வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. இஸ்லாமிய சமூகத்தில் தான் இவ்வளவு பெரிய கேவலமான ஆடம்பரமான திருமணங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை திருமண வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். பார்ப்பதற்கே அருவருப்பாக, பார்ப்பதற்கே அசிங்கமாக, இவர்கள் எல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கக்கூடியவர்கள் தானா, ஓதக்கூடியவர்கள் தானா என்று மற்ற மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு நடைபெறுகின்ற திருமணம் எவ்வளவு கொடுமை, இவ்வளவு நடக்குது. இவ்வளவு அநியாயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கும் நம்முடைய ஆலிம்சா வருகை தந்து அங்கேயும் அல் ஃபாத்தியா ஓதி அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா என்ற அந்த துஆவை ஓதி முடிச்சிட்டு தான் போவார். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள், மார்க்கம் தடுத்த இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்குது. அந்த சபைக்கு போகலாமா? போனாலும் அந்த சபையில நடக்கக்கூடிய இந்த தீமைகளை ஒரு வார்த்தையில கண்டிக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய அநியாயம். இப்பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இந்த ஆடம்பரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது விடிய விடிய பேசினாலும் ஆடம்பரத்தினுடைய நடைபெறுகின்ற அந்த திருமணத்தினுடைய முழு விவரத்தையும் சொல்ல முடியாது, அவ்வளவு போய்கிட்டே இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தில் திருமணம் என்றால் அவ்வளவு ஆடம்பரம். ஆடம்பர திருமணத்தை தான் இன்றைக்கு நபி அவர்கள் காட்டிய திருமணம் என்று நாம பேசிக்கொண்டே வருகிறோம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர் உங்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் எல்லா விதமான செயல் திட்டங்களையும்
ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லி தந்த ஒரு தூதர். அவர் எந்த துறையை தொடவில்லை, எந்த பேச்சை அவர் பேசாமல் சென்றார். அனைத்து பேச்சுக்களையும் அனைத்து செய்திகளையும் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் பிறப்பதில் இருந்து அவன் இறக்கின்ற வரை என்னென்ன விவகாரங்களை சந்திக்கிறானோ அனைத்தையும் நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். அவன் இறந்ததற்கு பின்னால் மரித்ததில் இருந்து மன்னரில் இருந்து மறுமை வரையிலையும் அவனுக்குள்ள நிகழ்வுகள் என்ன அதையும் சொல்லி தந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அழகிய முன்மாதிரி. எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட இருந்து நீ படிச்சுக்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமா, அதனுடைய ஹலால் ஹராம் என்ன முஹம்மதிடத்தில் படி. ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டுமா, முஹம்மதிடத்தில் படி. உன்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டுமா, முஹம்மது நபி இடத்திலிருந்து படி. உன்னுடைய வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, என்ன வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் அதை முஹம்மது இடத்தில் படி. எல்லாத்துக்கும் முன்மாதிரி. நகை வெட்ட வேண்டுமா, முஹம்மது நபி இடத்தில் படி. நீ ஃபர்தா அணிய வேண்டுமா, முஹம்மது நபி இடத்தில் இருந்து படி. உன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டுமா, முஹம்மது நபி இடத்தில் இருந்து படி. வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், என்னென்ன விஷயங்கள் உண்டோ அனைத்தையும் அந்த முஹம்மது நபி நமக்கு சொல்லி தந்தார்கள். அதுல இந்த திருமண வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக போய் தந்தார்கள். என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். இறைவன் எனக்கு வஹீ செய்தியை தருகிறான். நான் இரவு நேரத்திலே தொழுகிறேன், தூங்கவும் செய்கிறேன். பகல் நேரத்திலே நோன்பை வைக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். பெண்களை திருமணமும் முடித்துக் கொள்கிறேன். நானும் கல்யாணம் பண்ண பெண்களோடு மனைவி மக்களோடு வாழுகிறேன். குழந்தைகளை பெற்று எடுத்திருக்கிறேன். நானும் திருமணம் முடித்திருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. என்னுடைய வழிமுறைகளை எவர்கள் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல. எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, வணக்க வழிபாடுகளை பற்றி இவைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நானும் கல்யாணம் பண்ணப்பா, நானும் திருமணம் பண்ண. இந்த திருமண வாழ்க்கை, இந்த திருமணத்தை நான் எப்படி காட்டி தந்திருக்கிறேனோ அந்த வாழ்க்கையை நீனும் கடைபிடி. நான் காட்டி தந்த அடிப்படையில் உன்னுடைய திருமண வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். இந்த திருமண வாழ்க்கையில அல்லது இன்ன பிற இபாதத்துகள்ல நான் காட்டி தந்த வழிமுறைகளை நீ புறக்கணித்தால், அது தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளினால் நீ என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் இந்த திருமணத்தை எனது வழிமுறை என்ற கருத்தில் சொன்னார்கள். அதை நான் செஞ்ச மாதிரி நீ செய்யினாங்க. நான் எப்படி காட்டி தந்தேனோ அதே மாதிரி நீ செய். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. நபியுடைய காலகட்டத்தில் இன்றைக்கு எப்படி அனாச்சாரமான, அசிங்கமான, ஆபாசமான, நாகரிகம் என்ற பெயர்ல அரக்கத்தனமான திருமணங்கள் நடைபெறுகிறதோ இதே போன்று நபியுடைய காலத்திலும் இருந்தது. அந்த திருமணங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அடித்து ஒழித்தார்கள். என்ன திருமணம் எல்லாம் இருந்தது தெரியுமா? மகர் கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளைய நீ கட்டிக்க, உன் பிள்ளைய நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு திருமணத்தை வச்சிருந்தாங்க. அல்லது என்னுடைய சகோதரிய நீ கட்டிக்க, உன்னுடைய சகோதரிய நான் கட்டிக்கிறேன். ஆனா நமக்கு மத்தியில மகர் தேவையில்லை, கொடுக்கல் வாங்கல் எதுவும் வேண்டாம். இப்படி நமக்கு மத்தியில பெண்களை மாற்றிக் கொள்வோம். இப்படி ஒரு திருமண முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிகார் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமண முறையை அன்றைக்கே தடுத்தார்கள். இது கூடாது. ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட திருமணம். இந்த கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்ல. இப்படி ஒரு திருமணம் கூடாது அப்படின்னாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு திருமண முறையை தடை செய்தார்கள். அது என்ன திருமண முறை? முத்தலா திருமணம் என்று சொல்வார்கள். ஒரு ஊருக்கு நீங்கள் செல்கிறீர்கள், ஒரு பகுதிக்கு நீங்கள் செல்கிறீர்கள், அந்த இடத்துல ஒரு மாதமோ 2 மாதமோ நீங்கள் தங்குகிறீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துவிட்டு அந்த ஊரை விட்டு காலி செய்து வருகின்ற பொழுது உன்னுடைய மனைவியும் காலி செய்து விட்டு வா. மனைவி தேவையில்லை.
குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம் மனைவி, 2 மாசத்துக்கு ஒரு மனைவி, 3 மாசத்துக்கு ஒரு மனைவி, அதற்கு பின்னால அந்த மனைவி தேவையில்லை, விட்டுட்டு வந்துரு. இதுக்கு பேரு நிக்காஹுல் முத்தா, முத்தா திருமணம் அப்படின்னு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இது என்னடா திருமணம்? இது என்ன திருமணம்? ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தக்கூடிய திருமணமா? திருமணம் என்றால் அந்த பெண்ணுக்கு குழந்தை வருமே, அந்த பெண்ணை குழந்தை பெற்று எடுத்து விட்டால் அந்த குழந்தையுடைய தகப்பனார் யார்? அந்த குழந்தைக்கு செலவு செய்ய வேண்டுமே, வளர்க்க வேண்டுமே, வாலிபனாக ஆக்க வேண்டுமே, அதனுடைய பொறுப்புலாம் எங்க? நீ 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு பெண்ணோடு தங்கிவிட்டு நீ போய்விட்டால் என்றால் இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? இந்த திருமண முறையும் அன்றைக்கு இருந்தது. நபி அவர்கள் இதையும் ஒழித்து கட்டினார்கள். அன்றைக்கு திருமணம் என்ற அடிப்படையில் என்னென்ன அநியாய திருமணங்கள் இருந்ததோ எல்லா திருமணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து கட்டித்தான் இருந்தார்கள். எதுக்கெல்லாம் இதை சொல்றேன்? ஏதோ ரசூலுல்லாஹ் அன்றைக்கு புதுசாக ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் அதற்கு முன்னால யாரும் திருமணம் பண்ணாம இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாரும் திருமணம் பண்ணதான் செஞ்சாங்க. இன்னொரு திருமண முறை இருந்தது. என்ன திருமணம்? மன பெண்ணு இடத்துல அனுமதினா கேட்க மாட்டாங்க. ஒரு தகப்பனார் இருப்பாரு, தன் பிள்ளை வந்து திருமணம் முடிச்சு கொடுப்பான்னு நினைப்பாரு. அந்த பிள்ளை இடத்துல மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்று கேட்கவே மாட்டாரு. உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா அந்த எந்த வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாரு. நான் எந்த மாப்பிள்ளைய கையை காட்டுகிறேனோ அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. இல்ல எனக்கு பிடிக்கலையே, அதெல்லாம் உனக்கு உரிமை இல்லை, நீ அப்படி சொல்லக்கூடாது. நான் யாரை கையை காட்டுகிறேனோ, எந்த பையன் மாப்பிள்ளை என்று சொல்லுகிறேனோ அந்த பையனத்தை நீ கல்யாணம் கட்டணும், நீ திருமணம் செய்யணும். இப்படி நிர்பந்தம் செய்யக்கூடிய திருமணம் அன்றைக்கு இருந்தது. ஒரு மணமான இடத்துல இந்த பெண்ணை பிடித்திருக்கிறதா கேட்க மாட்டாங்க. ஒரு பெண்ணை இடத்துல இந்த ஆணை பிடித்திருக்கிறதா என்று கேட்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் திருமணத்தில் இந்த அநியாயமான போக்கு இருக்கக்கூடாது என்று நபி அவர்கள் வந்து அந்த திருமணத்தை தடை செய்தார்கள். கன்னி பெண்ணாக இருக்கிறாள் என்றால் அவளிடத்திலே வாய் வழியாக அனுமதி பெற வேண்டும், அவளிடத்திலே அனுமதி கேட்கணும். விதவி பெண்ணா இருந்தாலும் அவளிடத்திலே அனுமதி கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி போனாங்க. ஏன் இப்படி அனுமதி கேட்காம, ஒரு பெண்ணுடைய உரிமை என்ன என்று தெரியாம, ஒரு பெண்ணுடைய ஆசைகள் என்ன என்று புரியாம, அண்ணன் அவன் நினைச்சான் ஒரு மாப்பிளைய கூட்டு வந்தா உடனே தலையை காட்டு, நீ அவனுக்கு தான் மாப்பிளையை ஏத்துக்கொள்ளணும், இது இருந்தது. ரசூலுல்லாஹ் உடைத்தார்கள். எத்தனை திருமண முறைகள் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் அன்றைக்கும் திருமணம் செய்தார்கள். இவ்வளவு அயோக்கியத்தனமான திருமணங்கள், அசிங்கமான திருமணங்கள், மோசமான திருமணங்கள் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் உடைச்சாங்க. ரசூலுல்லாஹ்னா என்னமோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்ல வந்தாங்க, அதுக்கு தான் வந்தாங்க நீங்க நினைச்சீங்களா? வழிபாட்டு முறைகளை சொல்ல வந்தார்கள் என்பதற்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நீ நினைச்சீங்களா? அது உயிர் போன்ற ஒரு கொள்கை, அதைத்தான் பேச வந்தார்கள். அதோடு சேர்த்து நம்முடைய கலாச்சாரங்களை, குறிப்பாக திருமண உறவுகளை, ஒரு மனிதன் எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், கணவனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த சட்ட திட்டங்களை அக்குவேராக ஆணிவேராக நபி அவர்கள் போதித்தார்கள். ஹதீஸை நீங்க எடுத்து பாருங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த திருமணங்களை பார்த்தீர்கள் என்றால் காரி துப்புவிய. ரசூலுல்லாஹ் நடந்த அந்த திருமணம், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த திருமணம் ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணத்தை என் வழிமுறைன்னு சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காட்டிய அந்த திருமணம் எப்படி இருந்தது? ஹதீஸ்ல படிக்கலையா? ஹதீஸ்ல அந்த செய்திகள் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனபை திருமணம் முடித்தது, சஃபியாவை திருமணம் முடித்தது, ஏனைய பெண்களை நபி அவர்கள் திருமணம் முடித்தது. இந்த வரலாறுகள், இந்த செய்திகள் ஹதீஸ் நூற்கள்ல, வரலாற்று நூற்கள்ல ஒரு பதிவும் இல்லையா? இருக்குதே, இன்றைக்கும் இருக்குதே. புகாரி போன்ற, முஸ்லிம் போன்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியை நீங்கள் பாருங்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயோக்கியத்தனமான மோசமான திருமணங்கள், ஜாஹிலியாவுடைய திருமணங்கள் எல்லாத்தையும் ஒழித்து விட்டு அவங்க ஒரு திருமண முறையை சொல்லி தந்தாங்க. என்ன முறையை சொல்லி தந்தாங்க ரசூலுல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவை கல்யாணம் பண்றாங்க. அது எந்த நேரத்தில்? கைபர் என்ற யுத்தம். அந்த யுத்தத்தை நபி அவர்கள் முடித்துக் கொண்டு வருகிறார்கள். வருகின்ற பொழுது சஃபியாவை நபி அவர்களுக்கு அடிமையாக தருகிறார்கள். போருக்கு போன அன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அடிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு காலம் அது. ரசூலுல்லாஹ்வுடைய பங்காக சஃபியாவை ரசூலுல்லாஹ்ட்ட தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவை விடுதலை பண்றாங்க. முதல்ல ஏன் தெரியுமா? அவங்க மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு தலைவியாக இருந்தவர்கள், பெரிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவங்க, பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள். அவங்க அடிமையாக வந்த உடனே ரசூலுல்லாஹ் விடுதலை பண்றாங்க. விடுதலை பண்ணிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு மகர் என்ன? உன்னை அடிமையில இருந்து விடுதலை பண்றேன், அதுதான் மகர். ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை கல்யாணம் பண்றாங்க. இவ்வளவுதான் நிகழ்வு. சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நபி அவர்கள் கூட வந்த அந்த நபி தோழர்கள், போர்க்களத்தில் இருந்து திரும்பி வருகின்ற அந்த நபி தோழர்கள் எல்லா ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த தோழர்கள் அத்தனை பேர்களையும், எப்பா எனக்கு கல்யாணம் வந்துரு, எனக்கு கல்யாணம் வந்துரு. கார்டு அடிச்சாங்களா? பத்திரிகை கொடுத்தாங்களா? வீடு வீடாக ஏறி போனார்களா? ஒவ்வொரு தோழர்கிட்டயா போய் சொன்னார்களா? இன்னைக்கு எடுத்து பாருங்க ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சஃபியாவை கல்யாணம் பண்ணாங்களே, கல்யாணம் பண்ணும்போது அதுவும் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வருகின்ற பொழுது தோழர்களோடு திரும்பி வந்தாங்களே, இப்படி வருகின்ற அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒவ்வொரு தோழர்கிட்டயா எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் போய் சொன்னார்களா? இல்லையே. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை வீடுகளுக்கு ஏறி இறங்குறீங்க? அதுக்கு கார், கல்யாண அழைப்பிதழ் கொடுப்பதற்கு அதுக்கு ஒரு கார். வசதி படைத்தவர்களாக இருந்தால் தன்னுடைய சொந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையும் போறது. சொந்த வாகனம் இல்லையா, வாடகைக்கு நீ காரை பிடிக்கிறது அல்லது ஆட்டோவை பிடிக்கிறது. போகக்கூடிய அந்த நிலையை நீங்க பாருங்களேன். காடை தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு கல்யாணம், என் அக்காவுக்கு கல்யாணம், என் தங்கச்சி கல்யாணம், ஒவ்வொரு இடமா போய் கூப்பிடுவோம். அதுலயும் ப்ரீ பிளான், முதல்லயே லிஸ்ட் எடுத்துருவோம். யார் யாருக்கு கூப்பிடணும், எந்தெந்த ஊர்ல சொந்தங்கள் இருக்கிறாங்க, எல்லா லிஸ்டையும் போடு. 2 மாசத்துக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னாலேயே கூப்பிடக்கூடிய ஆட்களுடைய பட்டியலை முதல்ல தயார் பண்ணுவாங்க. உளுந்தூர்பேட்டையில மாமி இருக்காங்கல்ல, சின்ன சேலத்தில் பெரியமா இருக்காங்கல்ல, அங்க தர்மபுரியில பெரியமாவுடைய மகளுடைய 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 மகவர்த்தி இருக்காங்கல்ல, கல்யாணத்துக்கு கூப்பிடுறத நீங்க பாருங்களேன். கல்யாணத்துக்கு லிஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க. யாருப்பா அங்க தர்மபுரியில யாருப்பா இருக்கிறா? அது எங்க அத்தாவுடைய, மாமி உடைய, சின்னம்மா உடைய, பெரியம்மா உடைய, பேத்தி உடைய, பேரன் உடைய உடைய போய்கிட்டே இருக்கும். யார விட்டனமோ ஒரு ஆளையும் விட மாட்டோம். கேட்டா சொந்தங்கள். அடே அவன் சாவ கிடக்கிற நேரத்தில் இந்த உடைய வந்துச்சா? இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, கல்யாணத்துக்கு கூப்பிடுவதற்கு அந்த சொந்தம் இந்த சொந்தம் 400 கிலோமீட்டர் உள்ள தூரத்து சொந்தம், அதையெல்லாம் கூப்பிடுறாம அவன் ஆஸ்பத்திரியில் நடக்கும்போது போய் பார்த்தோமா? படிக்கிறதுக்கு காசு இல்லாம அவன் திட்டான், அப்ப போய் கேட்டோமா? அப்பமெல்லாம் இந்த ஞானம் இந்த சிந்தனை இப்படிலாம் வராது. எப்போ வரும்? இந்த கல்யாண நேரத்தில் தான் வரும். அங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, அங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, எல்லா லிஸ்டையும் போட்டு நம்ம போறோம். ரசூலுல்லாஹ் எத்தனை லிஸ்ட போட்டாங்க? கல்யாணம் பண்ணாங்களே சஃபியாவை, ஜைனப, உம்மு குல்சும, இப்படி ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்களே. கல்யாணம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் போட்ட லிஸ்ட் எங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய லிஸ்ட் இருக்கிறது, பிள்ளைகளுடைய லிஸ்ட் இருக்கிறது, பேர பிள்ளைகளுடைய லிஸ்ட் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய மருமக்கமார்கள் அந்த லிஸ்ட் இருக்கிறது. ஆனால் கல்யாணத்துக்கு ரசூலுல்லாஹ் போட்ட லிஸ்ட் எங்க? இன்னைக்கு போறோமா இல்லையா? எவ்வளவு லிஸ்ட் போடுறீங்க? கல்யாணத்துக்கு மட்டுமா?
கல்யாணத்துக்கு முன்னாலேயே நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு வைப்போம். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடக்கூடிய ஆட்கள் நீங்க பாருங்க, அதுவே ஒரு மினி கல்யாணமா இருக்கும். அதுக்கு இப்ப மண்டபம் எதுக்கு? இந்த நிச்சயதார்த்தம் நடத்துவதற்கு மிக பிரமாண்டமான மண்டபம், மிக பிரமாண்டமான பந்தல். கல்யாணமா அப்படின்னு சந்தேகம் வந்து யாராவது கேட்டா கல்யாணம் என்ன கிடையாதுங்க, இது ஒரு ட்ரையலுங்க. எது? நிச்சயதார்த்தம் ஒரு ட்ரையலாம். அதுக்கு பின்னால கல்யாணம் இருக்குமா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆடம்பரத்தில் இந்த சமூகம் சிக்கி சீரழிந்து போகுது பாருங்க. ரசூலுல்லாஹ் அழகாக எவ்வளவு எளிமையாக அவங்க திருமணம் நடத்தினாங்க. சஃபியாவை கல்யாணம் பண்ணாங்க. பண்ணாச்சுன்னா யாரையும் கூப்பிடல, வலிமை விருந்து கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் வலிமை விருந்து கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்க? தன்னிடத்தில் பார்க்கறாங்க, ஒண்ணு இல்ல. சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. எப்ப ஓட்ட என்ன இருக்குது, ஏண்ட கொஞ்சம் பேர்த்தம்பழம். ஓண்ட என்னப்பா இருக்குது, ஏண்ட கொஞ்சம் நெய். ஓண்ட என்னப்பா இருக்குது, ஏண்ட கொஞ்சம் மாவு. எல்லாத்தையும் கொண்டு வா. பிலால கூப்பிடுறாங்க. பிலாலே ஓண்ட தோல் பை இருக்குதுல, அதை விரி. பிலால் அப்படியே விரிக்கிறாங்க. அந்த தோல் விரிப்புல எல்லாரும் தந்த அந்த நெய், மாவு, பேரித்தம்பழம் இது எல்லாத்தையும் போட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்றாங்க, கலக்குறாங்க. கலக்கி சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. வா, உனக்கு ஒரு உருண்டை, உனக்கு ஒரு உருண்டை, உனக்கு ஒரு உருண்டை. இவ்வளவுதான். ஹதீஸ்ல வருது, அந்த இடத்துல வலா ஹுபுசுன் வலா லஹம். ரசூலுல்லாஹ் விருந்து கொடுத்தாங்க. சஃபியாவுக்கு வலிமா விருந்து கொடுத்தாங்க. ரொட்டி துண்டு கூட கிடையாது, இறைச்சி துண்டு கூட கிடையாது. வலிமா விருந்து, ரொட்டி துண்டும் கிடையாது, இறைச்சி துண்டும் கிடையாது. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துல நீங்க இறைச்சி இல்லாம, ஒரு கோழி சிக்கன் பீஸ் இல்லாம, மட்டன் பீஸ் இல்லாம ஒரு விருந்து வச்சு பாருங்களேன், பிளேட் பறக்கும். சம்மந்தக்காரங்க எல்லாருமே கல்யாணம் ஆட இளவூடு மாதிரி வச்சிருக்கிற ஒரு பிரியாணி வேண்டாமா? என்னடா சாப்பாடு? என்ன வெஜ் சாப்பாடா? என்ன இதுவா சாப்பாடு? திட்டி அறுத்துட்டு போயிருவாங்க. மணமக்களை வாழ்த்தவங்க அத்தனை பேரும் மணமக்களை வாழ்த்தவன மாட்டான். நாசமா போ, பிரியாணி இல்லாம ஆக்கிட்டியடா. நம்ம ஆளுக்கு அந்த பிரியாணில ஒரு பீஸ் இல்லைன்னு வைங்களேன், சேர்த்துச்சு. மணமக்கள் பாடு அல்ல, அந்த மணமக்களை பெற்றோருடைய பாடு அம்போதம். தலையில துண்டை போட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருவாரு, வெளியில தலாட்ட முடியாது. என்னப்பா, பிரியாணில பீஸ் இல்ல, பிரியாணில இறைச்சி இல்ல. இங்க என்ன, ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த வலிமா விருந்துல ரொட்டி கூட கிடையாது. நம்ம இங்க பிரெட் ஜாமு வைக்கணும். பிரியாணிக்கு கடைசியாக அந்த இனிப்பு வைக்கிறதுக்கு பிரெட்ல செய்யப்பட்ட ஜாமு வைக்கணும். எங்க போய் நிக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்தை நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய திருமணத்தை பற்றி இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள். அதுல இன்னொரு ஹதீஸ் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனபை கல்யாணம் பண்ணாங்க, ஏனைய பெண்களை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வலிமா விருந்து கொடுத்தாங்க. ஆனால் ஸைனபுக்கு கொடுத்த அளவிற்கு வேற எந்த பெண்ணுக்கும் ரசூலுல்லாஹ் வலிமா விருந்து கொடுக்கல. அவ்வளவு பிரம்மாண்டமாக ரசூலுல்லாஹ் ஸைனபுக்கு வலிமா விருந்து கொடுத்தாங்க. ஸைனப ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணும்போது பிரம்மாண்டமான விருந்து. என்னப்பா பிரம்மாண்டமான விருந்து? என்ன 1000 பேரு கூடுகின்ற மண்டபத்தை ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்களா? அல்லது இத மாதிரி மாநாடு நடத்துற மாதிரி ஒரு திடலை ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்களா? பிரம்மாண்டமான விருந்துனா என்ன? அவுலம பிஷாத்தின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரம்மாண்டமான விருந்து வைத்தார்கள். அந்த விருந்துல ஒரே ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியோடு சேர்த்து ரொட்டியும் கொடுத்தார்கள். இவ்வளவுதான், பிரம்மாண்டமான விருந்தான். நம்ம ஒரு ஆடு அறுத்து விருந்து கொடுத்து பாருங்க, வலிமா விருந்து கொடுத்து பாருங்க, சொல்லி பாருங்களேன். ரசூலுல்லாஹ் ஒரு ஆடு கொடுத்து வலிமா விருந்து வச்சாங்கப்பா. அதே மாதிரி நானும் அல்லது நீயும் ஒரே ஒரு ஆடு அறுத்து வலிமா விருந்து வச்சிரு அப்படின்னா இது யாருக்கு காணும்? ஏன் மாப்பிள்ளை பொண்ணுக்கே காணாதப்பா? நம்ம
ஒரு ஆடு அறுத்து வச்சாச்சுன்னா மாப்பிள்ளையும் பொண்ணுக்கே அது காணாத. பிறகு எப்படி அக்காவை கூப்பிட, மச்சான கூப்பிட, சம்பந்த வழிகளை கூப்பிட, பெரியம்மா மகன், சின்னம்மா மகன், இப்படி இருக்குது. எப்படி காணும்? திருமணம் என்று வந்தால் என்னுடைய வழியை பின்பற்று என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. என் வழியை புறக்கணித்தால் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லை, என்னை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அது யாருக்கு? இன்னைக்கு திருமணத்தின் பேரால தானே இவ்வளவு அநியாயங்கள், ஆடம்பரங்கள் நடக்கிறது. அந்த ஆடம்பரத்தினுடைய நிலைகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. சாப்பாட்டை மட்டும் ஆடம்பரம் இல்ல, நாம எடுக்கக்கூடிய துணி, திருமணத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. கடைகளுக்கு, ஜவுளி கடைகளுக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? என்ன அடைமொழி? ராசியான இடம். எதுக்கு ராசியான இடம்? கல்யாண பட்டுக்கு ராசியான இடம். நீங்க பாத்திருக்கீங்கல்ல, எத்தனையோ ஜவுளி கடை இருக்குங்க. அந்த ஜவுளி கடைகளுக்கு என்னென்ன பேர்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா சில கடைகளை நீங்க பார்த்தீர்கள் என்றால் கல்யாண பட்டுக்கு ராசியான இடம். கல்யாண பட்டிற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய கடைகளை தேர்ந்தெடுங்கள். ஏன் அந்த வார்த்தை வருது? தீபாவளி பட்டு, அதுக்கு தகுந்த ஒரு கடை எங்கேயாவது விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? பொங்கல் பண்டிகைக்கு பட்டி எடுக்க வேண்டுமா, அதற்கு எங்களுடைய கடை எங்கேயா பார்த்திருக்கீங்களா? ரம்ஜான் பண்டிகை பட்டி எடுக்க வேண்டுமா, எங்களுடைய கடை. விழா காலங்கள் பட்டி எடுக்க வேண்டுமா, எங்களுடைய கடை. இந்த அடைமொழி நீங்க பார்த்தீர்களா? ஒரு இடத்திலே இருக்காது. எதுக்கு மட்டும்தான் இருக்கும்? திருமண பட்டுக்கு மாத்திரம்தான் பிரத்யேகமான கடைகள், பிரத்யேகமான ஷோரூம். என்னப்பா அது? மற்றவர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. ஆனா நமக்கு என்ன? புது பெண்ணு பட்டு உடுக்கணுமா, 25,000, 1 லட்சம், 2 லட்சம். அந்த பொண்ணுக்கு பட்டு எடுத்து கொடுப்பாங்க. பட்டு எடுத்து கொடுத்து கல்யாணத்து அன்னைக்கு அந்த பெண்ணு அந்த பட்டைத்தான் அணிய வேண்டும். அதுல விதவிதமான பட்டு, அந்த பட்டினுடைய சாரியில, சேலையிலேயே கணவன் மனைவியினுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டு அப்படியே வரும். இந்த பட்டுக்கள் எல்லாத்தையும் உடுத்திக்கிட்டு தான் அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துருப்பா. சரி, இந்த பட்டை வாங்குறீங்களே, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து, அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தை, வசதியை பார்த்து கொண்டு எவ்வளவு ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குறீங்களோ அத்தனை ரூபாய்க்கு அந்த பட்டை நீங்கள் பயன்படுத்துவது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த திருமண வீட்டில் எந்த பெண்ணு அந்த பட்டு சேலையை 24 மணி நேரம் கட்ட முடியும்? அல்லது மத்த நேரத்திலேயாவது அது அணிகிறார்களா? இல்ல. திருமணத்து அன்னைக்கு மட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு, ஒரு 1 மணி நேரத்துக்கு அதை விடுத்தாவும், அதை உடுத்துட்டு அதற்கு பின்னாடி வேற துணிகளை தான் அவங்க மாத்து துணியாக வைத்துக் கொள்வார்கள். அதை உடுப்பாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு, 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இந்த பட்டு அது பீரோல அப்படியே இருக்கும். இருக்கா? ஏன் 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்கின அந்த பட்டு உங்களால உடுக்க முடிகிறதா? டெய்லி போட முடிகிறதா? 10,000 ரூபாய்க்கு கோட் வாங்குவான் கல்யாணத்துக்கு மட்டும், 20,000 ரூபாய்க்கு கோட்டு, அல்லது 1 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு. அது விதவிதமா இருக்குது, மோடி போடக்கூடிய அளவு இருக்கு. கோட்டெல்லாம் இருக்குதானே செய்து இதையும் வாங்கிடுவாரு. வாங்கி அந்த 1 மணி நேரம் தான், அதுக்கு பின்னால அதுவும் பீரோல தூங்கும். கடைசி பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கோட்டு பீரோல தூங்கும். இவன் வெளியில போகும்போது இத்து போன ஒரு டி ஷர்ட்டை போட்டு போவான். 100 ரூபாய்க்கு டி ஷர்ட், அதுவும் 100 ரூபாய்க்கு 4 டி ஷர்ட் கிடைக்குதா அப்படின்னு கடையா பார்ப்பான். அடே 2 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு பார்த்த மாப்பிள்ள அந்த கோட்டை ஒன்னால நிம்மதியாக அணிய முடியுதா? வெளியில போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது, டிராவல் பண்ணுகின்ற பொழுது, ஒரு கடைக்கு போகின்ற பொழுது, வேற எங்கேயாவது போகின்ற பொழுது அதை போட முடியுதா? எதுக்குடா கோட்டு? எதுக்கு கோட்டு உனக்கு? எல்லா நேரத்தையும் நான் போடுகிறேன், எல்லா நேரத்துக்கு நான் பயன்படுத்துகிறேன், அது ஓகே. நான் அலுவலகத்துக்கு போகும்போது பயன்படுத்துறேன், அல்ல மற்ற நேரத்துக்கு எனக்கு தேவைப்படுகிறது அதனால நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அது சரி.
நீ இதுக்காக வேண்டி கல்யாணத்துக்காக வேண்டி இவ்வளவு ரூபா கொடுத்து அந்த கோட்டை வாங்கி சூட்டை வாங்கி அது தூங்குது, பட்டுப்படை வாங்கி அது பீரோல தூங்குது. இது ஆடம்பரம் இல்லையா? இது அநியாயம் இல்லையா? என்னுடைய காசு, என்னுடைய பணம் என்று பெருமை பேசுகின்ற ஒரு செயல்பாடு இல்லையா? பட்டு மட்டும் நான் சொல்லல, இவைகள் அல்லாத ஏராளமான ஆடம்பர செலவுகள் இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லா ஆடம்பரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி அவர்கள் தன்னுடைய ஈரக்குலை என்று பேசிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைத்தார்களே, அவங்க பட்டு கட்டினார்களா? பெண்களுக்கு பட்டு ஆகுமானதுதான். நபியுடைய காலகட்டத்தில் பட்டாடை இருந்ததுதான். தன்னுடைய மகள் ஈரக்குலை என்று வர்ணித்த அந்த ஃபாத்திமாவுக்கு நபி அவர்கள் பட்டாடை கொடுத்தார்களா? பட்டுச்சேலை உடுத்த சொன்னார்களா? ஏன் நீங்க இதெல்லாம் ஹதீஸ்ல படிக்கல? படித்து இருந்தாலும் அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக மோகத்தை பார்த்து எல்லாத்தையும் விட்டுருந்தோம். எதை பார்க்கிறோம் தெரியுமா? அடுத்த வீட்டை பார்க்கிறோம், எதிர்த்த வீட்டை பார்க்கிறோம், இன்ன பிற சமுதாய மக்களை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி ஆடம்பரமாக, அவர்கள் எப்படி மிக பிரம்மாண்டமாக, அவர்கள் எப்படி தங்களுடைய திருமண கலாச்சாரத்தை அமைக்கிறார்களோ அதைத்தான் பார்த்து நாம மாத்தி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வை பார்க்கல, ரசூலுல்லாஹ்வை நம்ம பார்க்கல. நபி அவர்கள் இந்த திருமணத்தில் என்ன வழிமுறைகளை காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையை நாம பார்க்கல. அடுத்த வீட்டு ரஹ்மான பார்த்தோம், ரப்புல் ஆலமீனை பார்க்கவில்லை. அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜைனபை பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனபை பார்க்கவில்லை. அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபாத்திமாவை பார்த்தோம், நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமாவை நபி அவருடைய காலத்தில் எப்படி நடந்தார்கள் என்பதை பார்க்கவில்லை. எழுத்த வீட்டு சுபைரை பார்த்தமே தவிர நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சுபைரை நாம பார்க்கல, அபூ தல்ஹாவை பார்க்கல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்க்கல. எழுத்த விட்டு அப்துர் ரஹ்மானை பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய இன்ன பிற சமுதாய மக்களை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க மறந்து விட்டோம், நபி அவர்களை பார்க்க மறந்து விட்டோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆடம்பரத்தில் உச்சகட்டத்தை இன்ன பிற மக்களையே அடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, அவர்களை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆடம்பரம் விண்ணை முட்டுகிறது. வீட்டு திருமணமா அது மாதிரி நடத்த முடியாதுப்பா, அது மாதிரி நடத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய திருமணங்கள் ஆடம்பரத்தினுடைய உச்சகட்டத்தை எட்டுகிறது. தெரிந்து கொள்ளுங்கள், இறைவன் எச்சரிக்கிறான், இறைவன் எச்சரிக்கிறான். ஆடம்பர திருமணத்தை, என்கிட்ட காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அதை நான் காட்டுவேன், என்னுடைய காசை நான் எப்படி செலவு பண்ணுவேன் என்று ஆடம்பரத்தில் திளைக்கக்கூடிய முஸ்லிம்களே இறைவன் எச்சரிக்கிறான். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வானி ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கு தோழன். அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு தோழன் அல்ல, மூமின்களுக்கு தோழன் அல்ல, முஸ்லிம்களுக்கு தோழன் அல்ல, அவன் ஷைத்தானுக்கு தோழன். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது இது போன்று ஆடம்பரங்களை, அநியாயங்களை, இது போன்று செலவுகளை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுமே நரகத்தை சார்ந்தவர்கள். குர்ஆனுடைய வசனம் எச்சரிக்கிறது. இன்னைக்கு நாம ஆடம்பர திருமணத்தை நடத்திட்டு போயிடலாம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துடைய சுன்னத்தை புறக்கணித்து விட்டு போய்விடலாம். ஆனா மறுமையில மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய தோல்வி. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு திருமணத்திற்காக வேண்டி என்னென்ன விஷயங்களை நாம செயல்படுத்துகிறோமோ அது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இருக்கும் என்றால் அதுல பிரச்சனை இல்லை. நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக திருமணத்தை கையில் எடுப்போம் என்றால், அந்த திருமணத்தை நடத்தி காட்டுவோம் என்றால் அது ஷைத்தானுக்கு நம்ம சகோதரனாக, நரகத்திற்கு நம்மை நாமே தாரை வாழ்க்கக்கூடியவர்களாகத்தான் மாறிவிடுவோம். இந்த எச்சரிக்கை வேணும். திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் இதை திரும்ப திரும்ப நமக்கு எச்சரிக்கை பண்ணுகிறான். திருமணம் என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில், நபி அவர்கள் காட்டி தந்த ஒழுங்கின் அடிப்படையில் அழகாக சொல்லி தந்திருக்கிறாங்க. ஜைனபுடைய திருமணம், சஃபியாவுடைய திருமணம், ஏகப்பட்ட திருமணங்கள் நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அடிக்கடி கேள்விப்படுகிறோம்.
அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய திருமணம் எப்படி நடந்தது? பெரிய செல்வந்தராக இருந்த ஒரு ஆளு தான். அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறார். கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால நபியிடத்தில் வருகிறார். நபியிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா, மகர் எவ்வளவுப்பா கொடுத்த? நான் ஒரு பேரித்தம் பழத்தினுடைய கொட்டை அளவிற்கு தங்கத்தை கொடுத்தேன். அப்படியா, அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்து நீ வலிமா விருந்து கொடுத்துக்க. இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கொடுத்த மாதிரி, நம்ம வீண் விரயம் செய்யற மாதிரி, நம்ம நடத்துற மாதிரி ஒரு திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தவே இல்லை. இன்னும் சொல்ல போனால், இந்த திருமணத்திற்கு நீங்க செய்கின்ற அந்த செலவை உங்க உற்றார் உறவினர்களுக்கு கொடுங்களேன், நண்பர்களுக்கு கொடுங்களேன், படிக்கிறதுக்காண்டி கொடுங்களேன், மருத்துவ உதவிக்காண்டி கொடுங்களேன். எத்தனை பேர் இன்றைக்கு படிப்புக்கு காசு இல்லாம அல்லாடுகிறான்? எத்தனை பேர் இன்றைக்கு மருத்துவ உதவியை நாடி நம்முடைய ஜமாத்தை நாடி வருகிறார்கள்? நீ பிரியாணியில போடுகின்ற அந்த காசை, வான வேடிக்கையில போடுகின்ற அந்த காசை, பட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆடையிலே திணிக்கக்கூடிய அந்த காசை, உறவுகளை மதிக்கிறோம், சொந்தங்களை மதிக்கிறோம் என்ற பேர்ல ஒன்னை நீயே ஏமாற்றுவதற்காக செலவு பண்ணுகின்ற அந்த காசை அக்கம் பக்கத்தில் உள்ளவனுக்கு படிப்பதற்கு கொடுத்தா என்ன? ஒருவன் உடம்புக்கு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் என்றால் அவருக்கு கொடுத்தா என்ன? எத்தனை பேர் சகோதரர்களே, நபி அவர்கள் நமக்கு இன்னொரு சுண்ணத்தை கற்றுத் தந்தார்கள். நோயாளிகளை நலம் விசாரினாங்க, ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னாங்க. உனக்கு வறுமை சிந்தனை வேண்டும் என்றால் பொது மையவாடிக்கு போ அப்படின்னாங்க. நீங்க ஆடம்பர திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் வருகிறதா, நேரா ஜிஹெச்சுக்கு போங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க. எத்தனை பேர் கிட்னி இல்லாம அங்க துடி துடித்துக் கொண்டே இருக்கிறான்? எத்தனை பேர் தன்னுடைய இருதயம் வேலை செய்யாமல் துடி துடித்துக் கொண்டே இருக்கிறார்? எத்தனை பேர் தன்னுடைய காலை இழந்து, கையை இழந்து, அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த நாணங்களை இழந்து, எத்தனை பேர் உயிரை காப்பாற்றுவதற்காக துடி துடித்துக் கொண்டிருக்கிறார்? அதை போய் பார். இந்த ஆடம்பரத்தினுடைய வலி அப்பதான் தெரியும். என்ன நீங்க ஆடம்பரத்தை செலவு பண்ணாலும் அடுத்த நேரம் இந்த மண்ணுக்கு தான் போகணும், கபருக்கு தான் போகணும். தன்னந்தனியாக யாரும் வரமாட்டா. சொந்தம் 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 என்று நீங்க நினைத்து ஆடம்பர திருமணத்தில் நீங்கள் சிக்கி சீரழிகிறீர்களே, அந்த சொந்தம் உங்களுடைய கபருக்கு வந்து பதில் சொல்லாது. உங்களுடைய மறுமையினுடைய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். நீ தான் பதில் சொல்லணும். நீ பதில் சொல்ல வேண்டும் என்றால் நபி அவர்கள் காட்டி தந்த அந்த திருமணத்தை நீ நடத்தி காட்டு. நபி அவர்கள் காட்டி தந்த அந்த நல்ல செய்திகளை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடி. கடவுள் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுடைய வகை செய்தியை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்ற கொள்கையில உறுதியாக இரு. நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் நபி அவர்கள் தான் எனக்கு முன்மாதிரி என்ற அடிப்படையில் நீ வாழு. இதுதான் இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு மகத்தான ஒரு வெற்றியை தரும். எனவே நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆடம்பர திருமணத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம். யார் நடத்தினாலும், நம்ம அண்ணன் நடத்தினாலும், தம்பி நடத்தினாலும், சொந்தங்கள் நடத்தினாலும், நண்பர்கள் நடத்தினாலும், ஆடம்பர திருமணமா நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு எதிரான திருமணமா நாங்கள் புறக்கணிப்போம் என்ற நிலைக்கு வரணும். இதுதான் வல்ல அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவதற்கு மகத்தான ஒரு வழி. வல்ல அல்லாஹ் அந்த வழியின் அடிப்படையில் வாழ அவன் அருள் செய்வானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.